முருகப்பெருமானுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். உடனே சென்று வள்ளி நாயகியை பார்த்து யார் எவர் என்று விசாரித்து அவளை மணமுடிக்கணும்னு இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஆசை வந்து விட்டது. ஏன்னா நாரதர் வள்ளி நாயகியை பத்தி சொன்ன பெருமையான பெருமிதம் அப்படி. அப்ப இந்த வள்ளி நாயகியை பார்க்கணுமானா இப்படியே போனா நம்மளை யாருன்னு பாப்பாங்க, அவளை மனம் முடிப்பதற்கு அது சரியான சூழ்நிலையா அமையாது. நம்மளை கண்ட உடனே கடவுளேன்னு வணங்குவாங்க, திடுக்குன்னு மெய் மறந்து போவாங்க. அதனால இந்த வள்ளி இடத்திலே போகணுமானா வேடுவர் குலத்திலே பிறந்த வேடுவரை போலத்தான் நம்மளும் வடிவமெடுத்து போகணும் அப்படின்னு இந்த முருகப்பெருமான் ஆகப்பட்டவர் வள்ளி மீது ஆசை கொண்டு வேடவர் போல் வடிவமெடுத்து போனாராம். அப்ப எப்படி வடிவமாகி வருகின்றார் தெரியுமா? வள்ளி என்ற நாயகிய நாயகிய வள்ளி என்ற நாயகிய நாயகிய மனமுடிக்க வேணும் என்று வடிவேலன் முருகனாவே ஏழி மாலை சாரலில வள்ளி இருக்குகின்ற இணைப்புணத்தில் வாராறு வேடுவன் போல் வடிவம் கொண்டு ஜெய வடிவம் கொண்டு வடிவேலன் வாராறு அந்த வடிவேலன் வாராறு வேலனவன் வாராறு வடிவேலனவன் வாராறு. தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப புகழ்பெற்ற திருத்தலமாக அமையக்கூடியது இந்த திருச்செந்தூர் திருவாலயம். அதோட முருகனுடைய அறுபடை வீட்டில் இந்த திருச்செந்தூர் வந்து 2வது படை வீடாக கருதப்படுகிறது. புராணங்கள்லையும் அதை குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இப்பேற்பட்ட இந்த திருச்செந்தூர் திருவாலயத்தில் சூரபத்மனை வதை முடித்து இந்த திருச்செந்தூர் முருகன் இங்கே அமர்ந்ததாக புராணமும் கூறுகிறது. அப்பேற்பட்ட இந்த புகழ்பெற்ற தலத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த கும்பாபிஷேக விழாவில் அரசு எடுத்து நடத்தக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகனுடைய கும்பாபிஷேக விழாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டிருக்கேன். முருகனுக்கு நிறைய இடங்களில் பாடியிருக்கேன், நிறைய பாட்டுகளும் பாடியிருக்கேன். ஆனால் இந்த திருச்செந்தூர் முருகனுடைய திருவாலயத்தில் அந்த முருகனுடைய அறுபடை வீட்டில் 2வது வீட்டில் அவருடைய ஆலயத்தில் பாடுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆசையாக கூட இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் சாமியை கூட வேண்டியிருக்கேன், அது நிறைவேறிச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதனால் அரசுக்கும் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய முருகனுடைய அறுபடை வீட்லேயும் மீதி உள்ள 5 ஆலயத்திலையும் பாடணுங்கிறது எனக்கு இன்னொரு ஆசை. கண்டிப்பாக நிறைவேறும் நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வள்ளியை விதமாக மணமுடித்தார் அவர் அரணே அல்ல அவர் அரண்மாங்கிலியோ சூட்டுவார் சிவனை நல்ல சிவனை என்று ஐயா சிவனே அப்ப சிவன் மாங்கிலிய சூட்டுவார். சிவனே சிவனே என்று சிவன் மாங்கல்யம் சூட்டி சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை முடித்து வடிவேலவனும் வள்ளி பெண்குடியாகப்பட்டவளும் மன்னவன் தேவி இருபேர்களுமாக திருச்செந்தூர் முருகனும் வள்ளியான பெண்குடியாலும் கல்யாண கோலமா